ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மலையாளம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 3 மொழி படங்கள்லேயும் நடிச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபேமஸாகவும் பிஸியாகவும் இருக்கக்கூடிய நடிகை தான் கீர்த்தி சுரேஷ். இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்து ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு மனிஷாங்கிறவங்க பிரைன் டியூமருங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க பர்த்டே அப்போ ஒரு உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். 21 வயதில் பிரைன் டியூமர் நோய்க்காக டயக்னைஸ் செய்ய ஆரம்பித்து கடந்த 8 வருடங்களாக நோய்க்கு எதிராக அவள் போராட்டம் நடத்தி வந்தாள். ஒரு நாள் அவளை மருத்துவமனையில் சந்தித்த போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் அவள் முன்பாக எனது உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் கட்டுப்படுத்தி கொண்டு அங்கிருந்து வெளியேறினேன். கடைசியாக அவளை நான் சந்தித்த போது சுயநினைவின்றி இருந்தாள். அதன் பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை. எனக்கு தோன்றும் ஒரு கேள்வி என்னவென்றால், இது போன்ற ஒரு இளம்பெண்ணிற்கு அவள் வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பே, அவர் இந்த உலகத்தை முழுவதும் பார்ப்பதற்கு முன்பே, அவளுடைய விருப்பங்கள் கனவுகள் எதுவுமே நிறைவேறுவதற்கு முன்பே எதற்காக இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? எனக்கு இப்போதும் விடை தெரியவில்லை. நீ இறந்து 1 மாதம் ஆகிவிட்டாலும் கூட தினசரி உன்னை பற்றிய நினைவு வராத நாளே இல்லை என்று உருக்கமாக கூறியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இதிலிருந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃப்ரெண்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அவங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.